இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஆறுதலா தோள் கொடுக்க ஒரு ஜனாமா கிடைச்சாங்க. என்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்காக எப்பவுமே என் கூட நின்னாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. நீங்க ரொம்ப பாவம் ஜனாமா. ஒத்தாளா எல்லாத்தையும் கடந்து என்னால அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உங்க கஷ்டத்துக்கு முன்னாடி என் கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. ஜனம்மா சாரி. அவளாலதான் இவ்ளோ பிரச்சனைன்னு ஜனாமா சாரின்னு சொல்லிட்டே இருந்தாமா. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இசைக்குட்டி போ. உங்களால எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நான் வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷத்தை உணர்ந்தேன்னா அது உங்களால மட்டும்தான். இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நோ சாரி. நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை உயிருக்கு உயிரை விரும்புறேன்னு சொன்னது எல்லாமே போய். டேய் சிபி, என்ன மனுஷன் நீ? ஐயோ டேய் டேய், இந்த கில்ட்ல இருந்து எப்படி வெளில வர போறா? உனக்குலாம் மன்னிப்பே இல்லடா. உங்களுக்காக போகாத உயிர் எனக்கு எதுக்கு சார்? இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டியாடா? எப்படி சிபி உனக்கு மனசு வந்தது? பாவட்டா தமிழ் எவ்வளவு கஷ்டப்பட்டா. அவ்வளவு கஷ்டத்துல இருந்து ஜானு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவளை திரும்ப 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 கஷ்டப்படுத்திருக்கியடா. உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத சிபி. மா, இதுதான் என் முடிவு. சம்யுக்தா கூட என் கல்யாணம் நடந்தே தீரும். இனிமே இதை பத்தி யாருமே பேசாதீங்க. நல்ல வேலை சிபி நமக்கு சப்போர்ட் பண்ணோம். என்னத்தை இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நான் எடுத்து சொன்னா சிபி கேட்டுருவானா? இல்லத்த, அவனை எப்படியாவது கட்டாயப்படுத்தி. கட்டாயப்படுத்தி எல்லாம் சிபியோட மனசை மாத்த முடியாது மீனா. சிபியா உணரணும். உணர்வான்.
என்னன்னு அத்தை வேற இப்படி புதிர் போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. எனக்கும் ஒன்னும் புரியல மைனா. ஆனா ஒண்ணு, மணமேடையில உன் புள்ள என் பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டணும். இதுல ஏதாவது தப்பாச்சு அப்புறம் இந்த அண்ணனை நீ பார்க்கவே முடியாது. அண்ணே, என்னங்க சிபி, இதுல சம்யுக்தாவோட தப்பு எதுவுமே இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஏய்! என்ன மாதிரி ஆளியா நீ? உன்னை நம்பி கல்யாணம் மேடை வரைக்கும் வந்த ஒரு பொண்ண நடு ரோட்ல நிக்க வச்சிட்டு போயிருக்கா? உன் மனசு கொஞ்சம் கூட உறுத்தலையா? உன்னையெல்லாம் சிபி, என் கண்ணு முன்னாடி நிக்காத. Get lost! I said get lost! வா. போங்க. அத்தா, ரத்தமா இருக்கு. டேய், இல்ல, போயிடுங்க. சிபி கையில ரத்தம் வருதுடா. போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். போங்க. ஏய்! ஆ! அந்த குடும்பம் என்ன மணமேடையில தூக்கி போட்டுட்டு போனப்ப கூட எனக்கு அவ்வளவு வலிக்கல. ஆனா நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. வாழ்க்கையில அப்படி ஒரு வலியை நான் உணர்ந்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி சம்யுக்தா ஃபேமிலிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்காக நீங்க அவங்க கிட்ட நியாயம் எல்லாம் கேட்க வேண்டாம். இதை இதோட விட்டுருங்க. தமிழ், பழச பத்தி பேசி என்ன ஆக போகுது? இது முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. இன்னைக்குதான் நான் என் குடும்பத்தோட நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். அது போதும் எனக்கு. எனக்கு யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணமும் இல்ல, பழி சொல்ல விருப்பமும் இல்ல. நான் என் போக்குல என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சார், யார் கூட பழகுனாலும் பொதுவாவே மனுஷங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்கிற பாடத்தை நீங்க எனக்கு கத்து கொடுத்திருக்கீங்க. எனக்கு அது போதும். இனி நான் ஏமாற மாட்டேன்.